இதோ வரேன். ஐயோ நல்லா தலைன்னு கொஞ்சிட்டு குட்டிமா பெரிய பொண்ணாயிடுச்சா? குட்டிமா ஏஜ் என்ன கேட்டீங்க? இது தூக்கத்துல ஞாபகம் இருக்கா? இடையில கூட ஒரு சிஸ்டர் ஏன்னா கப்புக்கே கரெக்டாக இருக்கும் போல இருக்கு. பேக் ஓடுங்க. காவியா லஞ்ச் பேக் அங்கே வச்சுருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னையிலேருந்து பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிட்டு தம்பிக்கும் காவியாவுக்கும் தான் இன்றைக்கி. அதனால் வந்து இன்றைக்கி 2 பேருக்கான லஞ்ச் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பானை சரி ஈயப்பானை இதில் வைக்க வேணாம், சில்வர் பானையை வைப்போமேன்ட்டு வச்சுட்டு இப்படி போனது தாங்க. அதை திகுன்னு எரிஞ்சு பார்த்தா ஈயப்பானை கூட பரவாயில்ல போல இருக்குது. ரொம்ப கன்றாவே கருப்பாயிடுச்சு. அப்புறம் இன்றைக்கி நீங்களும் ரொம்ப பரபரப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது சமைச்சு முடிச்சு அப்படியே ரிலாக்ஸாக படுத்துருப்பீங்க. நமக்கு இப்போ தான் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 5:15 எழுந்தோம். எழுந்து நம்ம இதர பல வேலைகள்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே மணி 6 தொட்டுடுச்சு. வாசலை கூட்டணும், அங்கே கூட்டணும், இங்கே கூட்டணும். அந்த அலசி விட்டேன், அந்த சிமெண்ட்டு தரையை அலசி விட்டேன். அதனாலே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது. நேற்று வந்து இறால் இருந்துச்சா, அதனால் அந்த பெரிய இறால் இருக்கும்ல அது இருந்துச்சு. அது அப்படியே சரி ஸ்கூலுக்காக எடுத்து வச்சிரும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து சும்மா அந்த சாப்பாடை வடிச்சிட்டு இறாலை போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அப்படியே செஞ்சிரும் அப்படின்ட்டு இருக்கோம். அத்தை உப்பு போடல இல்லை? இதில் அரிசியில் உப்பு போட்டாங்களான்னு இல்லை. இந்த அடுப்பு பற்ற வச்சிடலாம், நமக்கு வேறு வேலை கிடையாது. இது சாப்பாடை இறக்கிட்டு அப்படியே ஆற வச்சுட்டு இதுலேயே அப்படியே ரைஸை போட்டு இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரி வாங்க வெளில போகுமா? வெங்காயத்தெல்லாம் வெளிலே உட்காந்துட்டு ஆஞ்சிரும். இது வந்து இந்த மாதிரி வெங்காயம் தாங்க இப்போலாம் வாங்கி வச்சுருக்கிறது. டாடா ஐஸில் வந்து வெங்காயம் எடுத்துகிட்டு வருவாங்களே, அவங்கள்ட்டேருந்து வாங்கி வச்சிடுறது. ஒரு 3 கிலோ 4 கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சிடுறது. அதனால் வந்து அதுதான் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு நாளைக்கான சமையலுக்கே 1/2 கிலோவுக்கு மேலே தான் எங்களுக்கு ஆகும். காலையிலேருந்து மதியம் சட்னிக்கு அப்படின்னு பார்த்தா 1 கிலோ கிட்ட வந்துடும் கணக்கு. அதனாலேயே கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சா தான் நமக்கு செட் ஆகுங்கிறதுனால இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது. ஆனால் சில பேர் சொன்னீங்க இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி வாங்காதீங்க அப்படின்னு. நம்ம சைடு அதிகமாக இந்த மாதிரி தான். அது என்னன்னு தெரியல, பூண்டு இந்த மாதிரிலாம் வாங்காதீங்க, அது தரம் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறீங்களா இல்லை எதனால் அப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல. நாங்கள் இப்படி தான் வாங்கி வச்சுக்கிறது. நம்ம சைடில் நம்ம தெருவில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுருவாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். அதாவது வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி நடக்க போகுது சீக்கிரம் அப்படின்னு சொன்னேன். அது வந்து நீங்கள் தவறாக பிடிச்சிக்கிட்டீங்க. நம்ம வீட்டில் அப்படிங்கும் போது என் தங்கையும் எங்கள் வீடு தானே, அதனால் வந்து அப்படி பொதுவாக சொல்லிட்டேன். எல்லாருமே வந்து குட்டிமா பெரிய பொண்ணாயிடுச்சா, குட்டிமா ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, இப்படியே தான் அதிகபட்சமான கமெண்ட்டு. எனக்கு நான் ரிப்ளை பண்ணவும் எனக்கு அன்றைக்கி டைம் கிடையாது. ஒரு ஆளுக்கு ரிப்ளை பண்ணாலும் திருப்பி நிறைய பேர் அதே தானே கேட்டிருக்கீங்க. அப்புறம் அவங்களுக்கும் ரிப்ளை பண்ணி ஆகணும். சரி இதை நம்ம வீடியோலேயே சொல்லிடலாம் அப்படின்ட்டு இப்போ வீடியோலேயே சொல்லிடுறேன். அது குட்டிமாலாம் பெரிய பொண்ணாதுங்க, அது ரொம்ப சின்ன பொண்ணு, 6th தான் இப்போ போகிறாங்க. அதனால் அவங்க வர்றதுக்குன்னா 2-3 வருஷம் இருக்குது. அதெல்லாம் பொறுமையாக அது கணக்கு கிடையாது, அது கணக்குலே சேர்த்துக்காதீங்க, லிஸ்ட்லேயே இல்லை. அதாவது வந்து என் தங்கச்சிக்கு தாங்க, என்னோட தங்கச்சிக்கு மேரேஜ் ஆக போகுது. நிச்சயம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு நிச்சயம் முடிஞ்சிட்டு. நிச்சயம் முடிஞ்சு 10 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். போன வாரம் புதன்கிழமை முடிஞ்சிச்சு. அதனால தான் சரி பொறுமையாக நான் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை எடிட் பண்ணுறதுக்கான நேரம் எனக்கு இல்லை. சரி அதை பொறுமையாக சொல்லிப்போம் அப்படின்ட்டு தான் நான் மொதல் அப்படியே சொல்லிட்டு போனேன். எல்லாருமே வந்து இதே தான் சொன்னீங்க, குட்டிமான்னு. அப்படி இல்லை, 2-3 நாளில் வந்து அதற்கான வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்தடுத்து மேரேஜ்க்கான வேலையும் இருக்குது, நிறைய வேலை இருக்குது. அதனால தான் எடிட் பண்ணுற நாள்லேயும் கூட எனக்கு அந்த அலைச்சல்னால எனக்கு சரியாக வீடியோவும் போட முடியலை. சரி இதில் பேசிக்கிட்டே இருந்தேன்னா தர்ஷன் ஸ்கூல் போன மாதிரி தான், காவியாவும் ஸ்கூல் போன மாதிரி தான். சரி இது நம்ம அரிஞ்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறோம். இங்கே பார்த்தீங்களா வாழைப்பழம் மரத்துலேயே நல்லா செங்காயாக இருந்துச்சு. பறித்து நேற்று தான் வச்சோம். அப்படியே குபீர் என்று பழுத்து விட்டது. இதில் ஏதோ நாங்கள் இந்த எலி வந்து நம்ம வீட்டில் பெருச்சாளி வந்து அதிகமாக இருக்குது. இந்த இடத்த நோண்டி வைக்கும். இது வந்து அங்கே நோண்டாமல் இருந்த வரைக்கும் பெருசுது. ஏன்னா வந்து நாங்கள் மறந்துட்டோம், வெட்டி வச்சோம். அப்படியே சரி உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கே அப்படியே மறந்து போயிட்டோம். அதனால் அப்படியே இருந்துச்சு. அது ஒன்றும் நோண்டகண்ட இல்லை, அப்படியே இருக்குது. இந்த பக்கம் காலையில் தாங்க உங்களுக்கு தெரியுதா காற்று அடிக்கிறது தெரியுதா? நல்லா அடிக்கும் காலை நேரத்தில். ஆனால் என்ன ஒரு 11 மணி 10 மணியை தாண்டிட்டுனா வர முடியாது.
ஏன்னா வெயில் ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் அடிக்கும், அந்த அளவுக்கு வெக்கையாக இருக்கும். பூண்டு எங்க இருக்கு? இல்லை அங்கே இல்லை, இங்கே இருக்குன்னாங்க அத்தை. இந்த செடி இருக்குல்லங்க, இதோ இருக்குல்ல, இந்த செடி வந்து ஐயோ பேர் மறந்துட்டேனே. கேட் கிளாஸா? பேர் வந்து எனக்கு நான் தெரியலண்ணா, பேர் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த செடி இதை வந்து சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அது எப்படின்னா இதில் வந்து முள், அந்த அந்த பச்சை கலர்லேயே முள் இருக்குது, கப மாதிரி பூனை கால் இருக்கும்ல, பூனை கால் அந்த மாதிரி இப்படி கவுரா மாதிரி இருக்கும் இந்த செடி. இதில் பிடிச்சிக்குது. இது வந்து உங்களுக்கு இப்போ செடியாக தானே இருக்குது, அது பூ பூக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இலையே தெரியாது. அது ஒரு மாதிரி லெமன் எல்லோ இருக்கும்ல, ஒரு மாதிரி லைட் எல்லோ கலரில் பூ இவ்வளோ பெருசுக்கு, நல்லா அந்த வாழைப்பழம் கலரில் அப்படி சூப்பராக இருக்கும். அந்த பூச்செடி ஃபுல்லாகவே ஏறிடுது, இப்போ தான் பூ மொட்டு வைக்கிது. அது இது பண்ணோன்னே காட்டுறேன் பாருங்களேன். இதை வந்து நம்ம இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே ஆர்ச்சி மாதிரி இப்படி போட்டு விட்டுறோம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக அடைச்சா மாதிரினா ஒரு இப்படி இப்படி கட்டி கட்டி இதை ஃபுல்லாக அந்த கொடியை ஏற்றி விட்டுரும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இவங்க சொன்னாங்க வீட்டு மேலே ஏற்றி விடனேன், எப்படியோ ஒரு இடத்துல வந்து பொறுமையாக ஏற்றி விட்டுரு. இது இவ்வளோ பெருசு தான் வாங்கிட்டு வந்தாங்க. இது நல்லா இப்போ வளர்ந்துருக்கு, சூப்பராக இருக்குது. அந்த பூத்ததுமே நல்லா இந்த வாசலில் வச்சுருக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த செடி கிடச்சிதுன்னா வாங்கி வைங்க, அதோட பிக்சர் வேணுனாலும் நான் போடுறேன். அது பூக்கும் போது இந்த செடி ஃபுல்லாகவுமே வருமா என்னன்னு தெரியல. ஆன்லைன்லாம் நம்பி வாங்காதீங்க, அது வெளில போனீங்கன்னா வாங்குங்க. அப்படியே இந்த வேர்லேருந்தே பூவாக பூக்குது, சூப்பராக இருக்குது. அது பூக்கும் போது உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இந்த பட்ரோஸ் இருக்குல்ல, இது வந்து பூத்ததுக்கப்புறம் செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து விரிகிற டைமு, வெயில் பட்டோன்னா விரிஞ்சிரும். அதாவது இந்த ஆரஞ்சு கலரு டார்க் ரோஸ் இருக்கும் பாருங்க, அந்த கலரு நல்லா எல்லோ கலரு எல்லாமே கலந்துருக்கா. அவங்களுக்கு இந்த முட்டு தெரியுதா? அது பூத்ததுமே கிட்டத்தட்ட ஒரு 20-30 பூ இருக்குது. அழகாக இருக்குது, தொட்டியே அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி வாசல்லையும் 3 வச்சுருக்கோம். மாமியார் வந்து மருமகளுக்காக டீ எடுத்துகிறாங்க. இந்த வீட்டுக்கு கரண்ட் கனெக்ஷன் தான் இல்லைங்க, இல்லை அது இழுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மிக்சி இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே தூக்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இப்போ மிக்சிக்கு சட்னி அரைக்கணும், இங்கே தோசை ஊற்றுறோம், சட்னி அரைக்கணும் அப்படின்னா வந்து அந்த வீட்டில் தான் போய் அரைக்க வேண்டியதாக இருக்குது. அது இங்கே கரண்ட் கனெக்ஷன் வர்றதுக்கே எப்படி 1 மாதம் 2 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். எழுதி கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வச்சாதான் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை புரியும், இல்லைன்னா வந்து சரி வராது. சட்னி அரைக்கிறதுக்குலாம் அங்கே ஓடணும். இப்போ இந்த சாப்பாடை வடிச்சிட்டுமே பசங்களுக்கு வந்து தோசை ஊற்றணும். சோலார் லைட் இல்லைனாக்க நமக்கு சோலார் லைட்டு, நான் சோலார் லைட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, சூப்பராக இருக்குது. நான் வாங்கி 2 மாதத்துக்கு மேலே ஆகுது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. வாரண்டி கார்டு கேரண்டி கார்டு எல்லாமே போட்டு கொடுத்துட்றாங்க, செம ஒர்த்தாக இருக்குது. ரிமோட்டு, அதுக்கு ரிமோட்டும் உண்டு, செம ஒர்த்தாக இருக்குது. நான் உங்களுக்கு அந்த லிங்க் வேணால் கொடுக்குறேன் பாருங்க. தம்பி இந்த சோலார் லைட் எடுத்துகிட்டு வாயா, காவி எழுப்பிட்டுதா? இதை பாருங்க, இந்த லைட் தான். இதுக்கு வந்து ரிமோட்டும் வரும், அது ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது. பாருங்க மாவுங்கிவுமா, ஏன்னா இங்கே வந்து தோசை ஊற்றுறோமா, அந்த இதுலேயே இப்படி வச்சுக்கிட்டு தோசை நைட் டைமில் ஊற்ற இதெல்லாம் இதாக பட்டுடுச்சு. இது வந்து நல்லா இருக்குது. இது ஃபுல்லாக இந்த 6 லைட்டு கொடுத்துருக்காங்க. இது உள்ள நல்லா ஃபோக்கஸாக இருக்குது. அந்த வாம் கலரு, வாமாக எரியறது, இல்லை ரொம்ப டார்க்காக எரியறது எல்லாமே சூப்பராக இருக்குது. இது வந்து இங்கே கிளாம்ப்பு மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் சும்மா வயலுக்குலாம் ஸ்ட்ரீட் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க வந்து அப்பப்போ வயலுக்கும் எடுத்துகிட்டு போய் இந்த காட்டு பண்ணி விரட்டுறதுக்கு இதுக்கெலாம் வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே அப்படி கட்டி விட்டுறாங்க. அந்த கிளாம்ப்பு மாதிரி இப்படி பைப்பு கொடுத்து அதில் வந்து இந்த இப்படி லாக் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. இதுக்கு ரிமோட்டும் இருக்குது, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது வீட்டு வாசலில் வந்து ஃபோக்கஸாக இருக்கணும், கரண்ட் பில் ஆகாமல் நம்ம இந்த மாதிரி சோலார் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்படி வாங்கி இப்படி வச்சுருங்க. குளத்துக்குமே நாங்கள் இதுதான் 2 லைட்டு ஆர்டர் போட்டிருக்கோம். எனக்கு குளம் ரெடி பண்ணிவிட்டு இதை தூக்கி வச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா கிளாம்ப்பு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இதுலேயுமே கோல்டு கலரும் இருக்குது. நாங்கள் வச்சுருக்கிறது வந்து ஒயிட் கலரு. உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து தெரியும் பாருங்கள் இது பிக்சரு. ஆனால் அமௌண்ட் 1000 சொச்சமா ஏதோ வரும், 400. ஆனால் ஒர்த்து அப்படியே கிடக்கும். கடையில் விற்கிறதும் இதை விட கொஞ்சம் ரேட்டு கூட. ஏன்னா அதனால தான் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். உங்களுக்கு வேணால் கொடுக்குறேன், தேவைப்படும் வாங்கிக்கோங்க. நீ எப்படி எழுந்திரிச்ச? காவியை ஒன்று எழுப்பிட்டுதா? முடியை வெட்டி உள்ளான்னு பார்த்தோம். இப்போ தாங்க வெட்டி ஒரு 15 நாள் 10 நாள் கிட்ட இருக்கும். அதுக்குள்ளே முடி எப்படி வந்துட்டு பாருங்க. என்னமோ இங்கே இந்த இசட் கட்டிங் மாதிரி போடுவாங்களோ, அது இந்த மாதிரி இப்படிலாம் பிள்ளைங்கவா? என்ன கட்டிங் இது?
அவன் தூக்கத்தில் இருக்கான். என்னமோ இந்த பக்கம் கோடு போட்டு எனக்கு கட் பண்ணி விடுங்கம்மா லீவில் அப்படின்னு சொல்லிட்டு லீவில் கட் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அதே மறைஞ்சு போயிடுச்சு சுத்தமாக. சாப்பிட பாருங்க போங்க. ஆமாம், டீயை கையில் எடுத்துட்டு இதை விட்டுருப்பேன். கரெக்டானதுதான் இருக்குது. நான் இனிமேல் எங்கள் அத்தைக்கிட்ட சொல்லியிருக்கேன், அத்தை பசங்களுக்கு ஆக்கணும்னா காலை நேரத்தில் பசங்களுக்கு மட்டும்தான் ஆக்குவேன், நம்மளுக்கு வேணா பசங்களை அனுப்பி விட்டுட்டு நான் வேணா சோறாக்குறேன் அத்தை அப்படின்னு இருக்கேன். ஏன்னா வச்சுக்கோங்களேன், பசங்களுக்கு செய்கிற பாருங்க, அதுலேயே அத்தைங்களுக்கும் செய்யணும் அந்த சாப்பாடு. அதனால் எனக்கு லேட் ஆகுது. இப்போ அரைப்படி வடிக்கிற இடத்துல நான் 1 படி 1.5 படி வடிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த தடவை இன்னையிலேருந்து சின்ன பானையாக யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா வேணால் நம்ம கொஞ்சம் பெருசாக ஆக்கிக்கலாம். ஏன்னா டைம் பற்ற மாட்டேங்குது. ஏன் இதுதான் ரொம்ப சின்ன பானை? ஏன் இதுவே பெரிய பானைங்கிறீங்களா? இந்த புதினா இங்கே நட்டு வச்சோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இடையில கூட ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, வேப்ப மரத்துக்குள்ள புதினா நட்டு வச்சிங்களே அது என்னாச்சு இல்லைக்கே அப்படின்னு. நல்லா வளர்ந்துச்சு. ஒரு 4-5 தடவை இதுலேருந்து கிள்ளி எங்கள் அத்தை கீரையாக யூஸ் பண்ணி இதோ பாருங்க இப்போதைக்கு இந்த அளவுக்கு தான் இருக்குது. இங்கே இருக்கா தெரியுதா? இது அப்புறம் இந்த பக்கம் உள்ளதெல்லாம் கிள்ளிட்டோம். கிள்ளி நம்ம ஏதாவது சாப்பாடு இது சிக்கன் அந்த மாதிரிலாம் செய்யும் போது அதில் யூஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா கீழே இருந்ததுலாம் அதையும் கிள்ளி முடிச்சிட்டோம். நமக்கே தான் புதினாங்கிறதே இவ்வளோ வேணும். அதனால் எல்லா இடத்துலையும் கிள்ளி விட்டாச்சு. இது அப்படியே நான் சொல்லிட்டேன், இதுலேருந்து இதுக்கப்புறம் கிள்ளாதீங்கத்த, படர்ந்து நல்லா ஃபுல்லாக வரட்டும் அப்படின்ட்டு. என்னது குச்சியா? இந்த தொட்டி கட்டுறதுக்கு முன்னாடி வேப்ப மரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இலைங்கிறதே இல்லை. அப்போ இலையுதிர் காலம், அப்பையும் அதுவும் சொல்லலாம். இலையே இல்லாமல் வெறும் மரம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ டெய்லியும் இதில் இந்த செடிங்களுக்காகவே தண்ணி ஊற்றுறதுனால எங்களுக்கு இப்போ வெயில் நேரத்தில் அங்கே வெயில் அடிச்சதுன்னா இந்த இடத்துல அப்படியே நிழலாக இருக்கும். நேற்று மதியம் கூட இங்கே தான் நானும் இவங்களும் உட்காந்து கிடந்தோம். நல்லா கரெக்டாக மணி 1:30 இருக்கும். அது என்னென்னா இந்த தொட்டியில் அந்த பட் ரோஸ்லாம் வச்சுருந்தோம். அது என்ன ரோஸ்? இது டேபிள் ரோஸ்லாம் வச்சுருந்தோம். அது வீணாக போயிடுச்சு. இதை நாங்கள் வாசலில் மாட்டியிருந்தோம். அங்கே நம்ம போத்திக்கால் இருக்குல்ல, மாடி வீட்டில் போத்திக்கால், அங்கே மாட்டியிருந்தோம். அதில் தண்ணி சரியாக ஊற்ற முடியாதனால அப்படியே அது வீணாக போயிடுச்சு. சரின்ட்டு நேற்று எல்லாத்தையும் விலக்கி பாருங்க 4 தொட்டியும் இது பண்ணிட்டு, அந்த எல்லோ இந்த பிங்க் இது வெளுத்தும் போயிடுச்சு அங்கே வெயிலில் இருக்கிறதுனால. சரி எல்லாத்தையும் விலக்கி அந்த மண்ணெல்லாம் கொட்டிட்டு திருப்பி மண்ணை கொட்டி இந்த செடியில் எல்லா செடியிலையும் கலராக ஒரு 3 கலரையும் எல்லாத்துலேயும் கலந்து வச்சு நேற்று தான் அதை மாட்டியிருக்கேன். இங்கே ஒன்று இருக்குது, இது முன்னாடியே வச்சது. இந்த இடம் பார்க்குறதுக்கு நிழலாக இருக்குல்ல, அதனால் இங்கே உட்காந்து கிடக்க நல்லா இருக்குன்ட்டு அப்படியே வச்சுருக்கோம். இந்த மாதிரி வேலை தான், வேறு என்ன வேலை? அதுவும் இப்போ பசங்க இருந்தப்பயே இதை மாதிரி ஏதாவது நோண்டுறது கொத்துறதுன்னு செஞ்சுட்டு கிடப்போம். இன்னையிலேருந்து பசங்களும் ஸ்கூல் போயிடுவாங்களா, வீட்டில் நாங்கள் 4 ஜீவன் தான், மணி சேர்த்து 5 ஜீவன் கிடக்குறோம். 5 ஜீவனும் ஏதாவது இப்படி அப்படியே அலைஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்படியே கிடக்க வேண்டியதுதான். எல்லா வாழையும் கிளம்பிடுதுங்க. இந்த செவ்வாழை மட்டும் நம்ம வீட்டில் வருஷத்துக்கும் 1 கூட கிளம்புனது கிடையாது. ஸ்டார்டிங்கில் 2 காய் வச்சுது, அந்த 2 காய் இவ்வளோ பெருசு வந்தோன்னே அப்படியே கொட்டிடுச்சு. அதனால் செவ்வாழைங்கிறதே கிளம்ப மாட்டேங்குது. வேற ஏதாவது செய்யணுமா என்னன்னு தெரியல. இதோ இருக்கு பாருங்க, இது செவ்வாழை மரம் தான், அப்படியே தான் இருக்கு. அப்படியே தான் இருக்க ஒழிஞ்சு அதுலேருந்து ஒரு பூவா பிஞ்சா எதுவுமே வைக்க மாட்டேங்குது. நீங்கள் யாராவது செவ்வாழை மரம் வளர்க்குறீங்க, அதுக்கு ஏதாவது செய்யணுமா என்னன்னு தெரியல. மண் இல்லை, இது ஏற்றுக்கலையா? வாழைக்கு எல்லா மண்ணும் ஒன்றா தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இத்தனைக்கு தண்ணி விடுறோம், எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் அது கிளம்ப மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்கள். இப்போ தான் ஒன்றே பாருங்க, அந்த குருத்து மாதிரி வருது. பானையை விளக்குறது எப்படி விளக்குறதுன்னு நினச்சாலே இதாக இருக்குது. கொஞ்சமாக கொட்டி ஆற வச்சிருவோம். போதுமா? இன்னும் இல்லை, அவங்க அண்ணன் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் எழுந்திரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவனை பார்த்து சிரிக்க வரும், நக்கல் பண்ணுற மாதிரி இருக்கும், உடனே அவன் சண்டைக்கு வருவான். இப்படி தான் போகுது. நல்ல வேளை சாப்பாடு அழிஞ்சிருச்சோன்னு நினச்சேன். அப்படியே இருக்கட்டும். ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் இவங்களால் நான் காலை நேரத்தில் வீடியோவே எடுக்க முடியாது, வயலுக்கு ஓடிட்டாங்க. இப்போ இவ்வளோ நாள் எடுக்க சட்டி காஞ்சிருச்சு. ஃப்ரைட் ரைஸ்க்கு வெங்காயமும் பூண்டு மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இறாலை பொறுமையாக அப்படியே பொரிச்சு எடுத்துரும். ஊற்றிட்டேன். தண்ணல் அதிகமாக விழுதோ?
உருட்டி உருட்டிட்டு கிடக்கு. என்னங்க போண்டா மாதிரி ஆயிட்டு. இந்த எண்ணெயிலே ரைஸ் செஞ்சாதான் நல்லாயிருக்கும். அந்த இறாலோட ஸ்மெல்லு. மணி ஆயிட்டுங்க மாட்டினேன். அதான் ஃபஸ்ட்டு இங்கே அங்கேனா அந்த கிச்சன்னா கடிகாரம் நான் பார்த்துட்டு செய்வேன். அதுலேயே ஒரு 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுப்பேன். ஏன்னா மணி ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடுவேன். இதில் வந்து கடிகாரம் மாட்டணும், இன்னும் கண்ணாடி மாட்டணும், அவ்வளோதான். இந்த பாருங்க இந்த அளவுக்கு வாங்கடா ராசாத்தி, இந்த அளவுக்கு செஞ்சு வச்சுருக்கேன். அப்படியே இருக்கட்டும். பூண்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நீங்கள் சிக்கனோ இல்லை எது செஞ்சாலுமே அதே எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு போட்டு 4 கிண்டு. அடுத்தது வெங்காயம். முட்டை வேகிறதுக்கா லேட் ஆகும். இதில் இந்த ஃப்ரைட் ரைஸில் கருவேப்பிலை போட்டால் சூப்பராக இருக்கும். அந்த சாந்தெல்லாம் பிசைஞ்சு சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அதில் என்ன சோயா சாஸ் ஊற்றக்கூடாது. இதில் நான் கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றுவேன். கரம் மசாலா, காரத்தூள், காஷ்மீர் தூள், வேறு தூள் வேணாம். முட்டை ஒன்று எடுத்து வச்சேன். என்னது இல்லை, இதில் இருக்க முட்டை நீங்கள் இறாலில் ஊற்ற எடுத்துகிட்டு வந்தீங்களே. இதை வந்து நான் ஸ்டோரேஜ் பாக்ஸாகவே யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. அதாவது இந்த அப்பளக்கட்டு இந்த மாதிரி முட்டை அதெல்லாம் வைக்கிறதா இருந்தால் இதில் தூக்கி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு நல்லா சேஃப்டியாக இருக்கும். இதுமாதிரி ஃப்ரிட்ஜில் கூட தூக்கி வச்சுக்கலாம். வுட்டு தானே இது, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது பாருங்க நல்லாயிருக்கு, நல்லா குவாலிட்டியாக. நான் காட்டுற ஒரு பொருளும் தரமாக இருந்தால் தான் நான் வந்து வீடியோலேயே சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா அதை நான் சொல்ல மாட்டேன். நல்லாயிருக்கு. இது வேணால் ஸ்டோரேஜ் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் லிங்க்கு கொடுக்குறேன் உங்களுக்கு. 3 முட்டை போதும்ல? போதும். 3 முட்டை ஊற்றிருக்கேன். இது வேற சட்டி இந்த ஆட்டம் ஆடுது. நம்ம இறால்லையுமே போட்டுருக்கோம், இதில் பூண்டு போட்டிருக்கோம்ல, போதும். அப்புறம் ஏன் தனியாக இந்த பூண்டு பேஸ்ட்டு. நான் வச்சுருக்க பாட்டில்லாம் வந்து அங்கே இருக்குங்க. இதுக்கு இன்னும் நான் எதுவுமே வாங்கி வைக்கல, அதனால் பேக்கெட்டோட தான் யூஸ் பண்ணுறேன். காஷ்மீர் தூள் கொஞ்சம் போட்டுப்போம் கலர் கொடுக்கறதுக்காக. அடுத்தது கரம் மசாலா, அடுத்தது காரத்தூள் போதும். இதில் வந்து நம்ம சால்ட்டு கொஞ்சம் போட்டுப்போம். அடுப்பு வேறு தகன்னு எரியுது. போதும் 2 பேருக்கு தானே. கம்முன்னு இருங்க. சோயா சாஸ் ஊற்றல. பீன்ஸ் கேரட்லாம் இல்லை சாமி. ஏதோ ஒரு ரைஸு போ நல்லா இருக்கும். என்ன இது அம்மா எது செஞ்சு கொடுக்குறோனோ அது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சாப்பிட்ணும். நல்லா இல்லைனாலும் சாப்பிட்ணும். அவ்வளோதாங்க. இறால் அள்ளி போட்டுற வேண்டியதான். இவங்க 2 பேருக்கும் தானே. இந்த எண்ணெய் கொஞ்சோண்டு கையில் ஊற்றிப்போம். அப்புறம் வராது. அப்புறம் இது நம்ம தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கல, அதனால ரைஸ்லாம் வீணாக போகாது, நல்லாயிருக்கும். சொல்லுங்க, பொதுவாக சொன்னேன். இந்த வருங்க அவ்வளோதான். இதில் உப்பு மட்டும் பார்க்கணும். உப்பு போட்டேன் பாருங்க. நான் கிளிப்பு போட்டிருக்கேன். பஸ் உள்ளே போதா? ஐயோ, இது ஃபஸ்ட்டு இந்த இதுக்குள்ளே போகுங்க. அந்த தெரு இங்கே இருக்குது. அந்த ஊருக்குள்ளே போயிட்டு அப்படியே வந்ததுன்னா நம்ம வீடு தான். இப்போ உள்ளே போகுது பஸ்ஸு. இப்படி சாப்பிட்டதியா? லஞ்ச் பேக்கில் இன்னும் வாங்கலை, ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னும் வரலை. கவி எது உன்னோடது? இதானே உன்னோடது? ஏன்னா கப்புக்கே கரெக்டாக இருக்கும் போல இருக்கு பேகு. ஏய் பஸ்ஸா, ஓடுங்க. கவியா லஞ்ச் பேக் அங்கே வச்சிடுறேன். வாங்க. இல்லை இனிமே தான். ஏன்னா 1 மணி நேரம் ஆக போகுது. போ.
தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. காவியாவுக்கு மட்டும் 9 மணிக்கு ஆட்டோ வருதான். அதனால் காவியா மட்டும் உட்காந்துருக்காங்க. அறக்க பறக்க எது ஸ்நாக்ஸு ஒன்றுமே செய்யலை. நான் அந்த குழிப்பணியாரம் செய்யலாம் அப்படின்னு இருந்தேன். டைம் இல்லை. நாலுலேருந்து வந்து 5 மணி இல்லை 4:30 மணிக்கு எந்திரிக்க வேண்டியதான். ஏன்னா கரெக்டாக 8 மணிக்கெலாம் பஸ் வந்துருச்சு இன்னைக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து கொஞ்சம் லேட்டாக வரும், பசங்களாம் அடம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சேன். இல்லை, எல்லாம் பெரிய பசங்களுக்கு தானே இன்னையிலேருந்து ஸ்கூலு. அதனால் கரெக்டாக ஷார்ப்பாக வந்துருச்சு. அதனால் 4லேருந்து ஒரு 4:45 5 மணிக்கு அந்த மாதிரி எழுந்தா தான் கரெக்டாக இருக்கும். இது கரெக்டாக இருக்குமா? அந்த செடியை மறைக்காது. கொஞ்சம் நவுத்து இந்த பக்கம் வைங்க. இங்கேங்க இந்த பக்கம் நவுத்துருங்க. அப்படியே வைங்க, அப்படியே வைங்க. இதை சென்டராக வச்சுருவா. அவ்வளோதான். இது இங்கே இருக்குது. நல்லா இருக்கா? அவ்வளோதாங்க. இது இனிமேல் இங்கே தான் இருக்கும். அங்கே உள்ள செடி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கூடிய சீக்கிரம் வந்து அந்த கொட்டாயும் பிரிச்சுருவோம். அந்த இடம் ஃபுல்லாக ஃப்ரீயாகிடும். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம முத்துலக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா.